எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தப் பணிக்கு எதிராக 11ஆம் தேதி தீவிரமாக போராட்டம் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு திமுக வந்து அறிவிச்சிருக்கு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, கேரளம் பிஜேபிக்கு எதிரானது, கர்நாடகம் பிஜேபிக்கு எதிரானது, அங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே நடைமுறையில் இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணி என்னத்தை பண்ண போகிறீங்க? நீங்கள் உண்மையாகவே பிஜேபிக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணணும், இல்லை பிஜேபி வரக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே பல பெண்கள் பாலியல் பெண் கொலைகளை தியானம் சேர்த்துக்கிட்டு இருக்கு, விவசாயிகள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கற்பழிப்பு அதிகம், கஞ்சா அதிகம், போதைப்பொருள் அதிகம். இது எல்லாமே அதிமுக ஆட்சியை விட உங்கள் ஆட்சியில் 2 மடங்காக இருக்குது. எல்லாருமே திமுகவுக்கு ஏற்றமாக வாக்களித்தாங்க, அதிமுகவை பிடிக்காமல் கிடையாது. திமுக 10 மடங்கு ஆட்சியில் இல்லை. இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன உலகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை இப்போ அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதனால் நிச்சயமாக அதிமுக விட அதிகமாக செய்வாங்க. அப்போது நமக்கு 10% சேர்ந்து வந்தவரை நல்லதான் நினச்சி அப்படின்னு வாக்களித்தாங்க. உங்களை பிடிச்சி போய் வாக்களிக்கல, அவன் வெறுத்து போய் வாக்களிக்கலை. அதை செய்யாமல் வெறும் விளம்பரம், வெறும் வெற்றி பேச்சு, எங்கே சென்றாலும் திமுகவுடைய அட்டகாசம் தாங்க முடியல. இதை நீங்கள் குறைச்சாலே பிஜேபியில் உள்ளுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. இந்த போராட்டம் பண்ணி அதுக்கு ஆளை சேர்த்தி அதை செலவு பண்ணுறதை விட விவசாயிகளை போய் பாருங்கள். அந்த விவசாயிகளுக்கு கொட்டகை, நெல் அமைக்கிற கொட்டகையை அமைச்சு கொடுங்க. உண்மையாகவே அடுத்த முறை நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ நடித்தாலும், எவ்வளோ விளம்பரம் பண்ணாலும் அது வீணானது, வேஸ்டானது. உங்களை மக்கள் ஏற்றுக்க, உங்கள் திமுக கட்சி கூட்டணியை தவிர பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.